இன்றைக்கு செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்ப்போம். அதில் ஒரு தலையங்கத்தை பற்றி சுருக்கமாக பேசலாம். இந்து தமிழ் அம்பேத்கருடைய பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய சிறப்புகளை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உயிரான சமூக நீதி அம்பேத்கருடைய மகத்தான பங்களிப்பு அப்படின்னு அது சொல்லுது. ஆனாலும் இன்றைக்கும் தீண்டாமை, சாதிய பாகுபாடுகள் இதெல்லாம் சமூகத்தில் நீடிக்கின்றன. சமூக நீதியை கைவிடாமல் சாதி ஒழிப்புக்கான நடவடிக்கைகளை எல்லாரும் எடுக்கணும் அப்படின்னு, இதுதான் அம்பேத்கருக்கு நாம் செய்யக்கூடிய அஞ்சலி அப்படின்னு இந்து தமிழ் தலையங்கம் இருக்குது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெறுப்பு பேச்சின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷாவும் சமாஜ்வாதி கட்சியினுடைய அசம் கானும் உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் தடை விதிச்சிருக்கிறதை பற்றி ஒரு தலையங்கம் இருக்குது. மத உணர்வுகளை தூண்டி சமூகத்தை பிளவுபடுத்துபவர்களை தடுக்க கட்சிகள் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் அப்படின்னு அது வலியுறுத்துது. டெக்கான் கிரானிக்கலும் வெறுப்பு பேச்சாளர்கள் தடை செய்யப்பட்டிருப்பதை பற்றி தான் எழுதியிருக்குது. மதக்கலவரங்களெல்லாம் நாடு பல இழப்புகளை சந்திச்சிருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓட்டுக்காக மத உணர்வுகளை தூண்டுற வகையில் பேசுறது சரியில்லை. தேர்தல் ஆணையம் சரியான நடவடிக்கை எடுத்திருக்குது. இதற்கு அரசியல் கட்சிகள் பாரபட்சம் இல்லாமல் ஆதரவு தரணும் அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது. தினமணி வாஷிங்டன், லண்டன் போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய இந்திய தூதர்களுக்கு குறைந்தபட்ச பணிக்காலமாக 2 ஆண்டுகளை நிர்ணயித்திருக்க அரசு நிர்ணயிக்கிறத குறை சொல்லியிருக்குது. இந்த அரசு தனக்கு தேவையான அதிகாரிகளுக்கு பதவி நீட்டிப்பு, மறுவேலை வாய்ப்பு போன்றவற்றை கொடுத்திருக்காங்க. இப்படி பதவி நீட்டிப்பு கொடுப்பது மற்றவர்களுடைய வாய்ப்பையும் பாதிக்கும். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இதை அரசு செய்வது ஏற்புடையதல்ல அப்படின்னு தினமணி சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சஞ்சய் பாருவோட புத்தகத்தை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பிரதமருடைய முன்னாள் ஊடக செயலாளர் சஞ்சய் பாரு எழுதின புத்தகத்தை பற்றி எழுதியிருக்கு. காங்கிரஸ் ஆட்சியினுடைய இரட்டை தலைமை பற்றி பல காலமாக முணுமுணுக்கப்பட்டு வந்திருக்குது. இப்போது உறக்க அது சொல்லப்பட்டிருக்குது. எந்த பொறுப்பிலும் இல்லாமல் சோனியா காந்தி அரசியல் அதிகாரத்தில் செலுத்தி இருக்கிறார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பிரச்சனைகளுக்கு இதுவே காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. தினத்தந்தி உண்மை தெரிஞ்சாகணும்னு சஞ்சய் பாரு புக்கை பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு தலையங்கம். சோனியா காந்தியுடைய உத்தரவுகளை பெற்ற பிறகுதான் முக்கிய கோப்புகளில் பிரதமர் முடிவெடுத்தார்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இது உண்மையாக இருந்தால் சட்டமீறல் தான். இது குறித்து நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும் அப்படின்னு தினத்தந்தி எழுதியிருக்கு. பிரதமர் அலுவலகத்திலிருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஃபைல்கள் எதுவும் சோனியா காந்தியிடம் காட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அரசு ரகசியங்களை ஓய்வு பெற்று வந்ததற்கு பிறகு அதிகாரிகள் வெளியில் சொல்கிறாங்க, இதை தேர்தல் நடத்தை விதிகளைப் போல பணியிலிருந்து ஓய்வு பெறும் அதிகாரிகளுக்கும் நடத்தை விதிகள் உருவாக்கப்படணுமா அப்படிங்கிற கேள்வியை தினத்தந்தி முன்வைக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கேள்விக்கான பதில? அதாவது பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியிடுறது அது சம்பிரதாய அறிக்கை. அது எல்லா நிகழ்வுகளும் அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க. ஆனால் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இன்றைக்கு இது ஒரு புதிய செய்தி இல்லை. பல அதிகாரிகள் பல நேரங்களில் பணியில் இருந்த போது நடைபெற்ற சம்பவங்களை வெளியிட்டிருக்காங்க. அவங்க பணிக்காலம் முடிந்ததுக்கு பிறகு அவங்க ஏறத்தாழ அந்த நிர்வாகத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு சொல்கிறாங்க, இது ஒரு அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு இயங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற போது, அல்லது அதுதான் ஒரு சிறந்த ஜனநாயக ஆட்சியாக இருக்கும் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த சொல்கிறது உண்மை இருக்குமான்ற நம்ம நினச்சி பார்த்தோம்னா நிச்சயம் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஏற்கனவே இந்த செய்திகள்லாம் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வெளியிடப்பட்ட செய்திகளும் ஆகவும் வெளிவந்த செய்திகளாகவும் தான் இருக்குது. ஆக அதையெல்லாம் இது ஒன்று சொல்ல, இது நடந்திருக்கும்ன்றதுக்கு நம்பகத்தன்மை இருக்குது. அதனால் அவங்க மனசாட்சி உறுத்தலின் காரணமாக அன்னைக்கு இருந்த அவர்கள் கட்டுப்பாடுகள் அதை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருந்திருக்கும். இன்றைக்கு அவர்கள் சுதந்திர பிரஜைகளாகிய ஒரு குடிமகனாக அந்த நாட்டுக்கு ஒரு கடமையை செய்திருக்கிறார்கள் என்று எண்ண வாய்ப்பு இருக்கு. ஓய்வு பெற்று வந்ததுக்கு பிறகு மனசாட்சி விழித்துக் கொள்கிறது, புத்தகங்களை எழுத சொல்கிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது ஒரு பெரிய சந்தர்ப்பவாதமாகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுவாக இது போன்ற அதிகாரிகளை எல்லாம் என்னால் கொண்டாட முடியவில்லை. ஒரு மிகப்பெரிய அருவறுப்பு தான் எனக்கு வருகிறது இது போன்ற ஆட்களை பார்க்கும்போது. 5 ஆண்டுகள் ஒரு பதவியில் இருந்து கொண்டு, ஊடக செயலாளர் என்றால் அது ஒரு கேபினட் ரேங்கிங் உள்ள போஸ்ட், 5 ஆண்டுகள் ஒரு பதவியில் உட்கார்ந்து அந்த பதவியில் இருந்து கிடைத்த சுகங்களை எல்லாம் சொட்ட அனுபவித்து விட்டு ஒரு தேர்தல் நேரத்தில் அதிலிருந்து விலகி தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள அல்லது தன்னை ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று காட்டிக்கொள்ள இதை கூறுவது இருக்கு இல்லையா? ஒன்று நான் கேட்க விரும்புகிறது என்னன்னா, அவர் இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறார் என்றால் இது தெரிந்த அன்னைக்கே அவர் அந்த பதவியில் அந்த இடத்திலிருந்தும் வெளியே வந்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு நேர்மையான அதிகாரிக்கு அழகு.
அப்போ நீங்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு வெளியே வந்த பிறகுனா இது மாதிரியான ஒரு பெரிய ஜெனரே இன்னைக்கு கிளம்பியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏராளமான அதிகாரிகள் அந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்த பிறகு அல்லது ஓய்வு பெற்ற பிறகு திடீர்னு ஒரு பெரும் என்ன சொல்கிறது, அவர்கள் படித்த ஐஏஎஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து அப்போ தான் அவங்க வந்து முழு வீச்சில் செயல்படுத்த தொடங்குற இடம் இருக்குல்ல, இது ஒரு பெரிய சந்தர்ப்பவாதம் தான். இதையெல்லாம் அவர்கள் பனி காலத்தில் இருக்கும் பொழுது வெட்ட வெளிச்சமாக அதை அந்த இடத்தில் அவர்கள் அதை வந்து ரெட் ஃப்ளாகை தூக்கிட்டு அவங்க வெளியே வந்திருந்தால் தான் அவங்க ஹீரோஸாக கருதப்படணும். இது முற்றிலுமான ஒரு சந்தர்ப்பவாதமாக தான் நான் கருதுகிறேன். ஒரு கேரியரிஸ்டா அங்க வந்து மௌனமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அவங்க அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்றீங்களா? பேசவே கூடாதுன்னா நான் என்னை பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் மௌனமாக இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பதவிக்காலம் முழுக்க உங்கள் மனசாட்சியை அடமானம் வைத்து விட்டு கலட்டி வைத்து விட்டு வேலை, அப்படி ஒரு மனிதனால் வேலை பார்க்க முடியுமா, இருக்க முடியுமா? அப்போ இன்றைக்கி என்ன இருக்குன்னா, சந்தர்ப்பவாதத்திற்காக எல்லோரும் எல்லா இடங்கள்லையுமே இந்த தங்களுடைய மனசாட்சி என்பதை அல்லது அறம் என்பதை கலட்டி ஒதுக்கி வச்சுட்டு பொருளை எல்லாம் ஈட்டி விட்டு பதவியெல்லாம் அனுபவித்து விட்டு மக்கள் வரிப்பணத்தில் சுகபோகமாக வாழ்ந்து விட்டு வெளியே வந்த பிறகு இதை சொல்கிறது என்பது எனக்கு அவ்வளோ ஏற்புடையதாக தெரியவே இல்லை. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் டெமோக்ரஸி, ஒரு ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும், ஒரு ஜனநாயகத்தை இயங்கும் விதமாக செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இதைவிட அழுத்தமான அதிர்வுகளை நீங்கள் பதவியில் இருக்கும் பொழுதுதான் ஏற்படுத்த முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.